ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திப்பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். நாடு முழுவதும் 1,50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருப்பது குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் எரிசக்தித்துறை நிபுணர் திரு உத்பால் பாஸ்கர் மற்றும் தொகுப்பாளர் ராஜேஷ் லேக். கடந்த சில நாட்களுக்கு முன்பு 1,48,000 கோடி ரூபாய் மதிப்பிலான எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்திருப்பதை குறிப்பிட்டு தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் விவாதத்தை தொடங்கினார். தற்போது பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள இந்த திட்டங்கள் அரசின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு இலக்குகளுக்கு எவ்வாறு துணை புரியும் என்று கேட்டார். இந்த திட்டங்கள் அமைந்துள்ள இடங்கள் மற்றும் அவற்றின் நோக்கம் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு தொகுப்பாளர் கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து கருத்துக்களை தெரிவித்து விவாதத்தில் பதிலளிக்க தொடங்கிய எரிசக்தித்துறை நிபுணர் திரு உத்பால் பாஸ்கர், இந்தியாவின் எரிசக்தி தேவை அதிகம் என்பதை அனைவரும் அறிவோம் என்றார். நமது கச்சா எண்ணெய் தேவையில் 85%ம் நமது இயற்கை எரிவாயு தேவையில் 50%ம் இறக்குமதி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இப்போது பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளன என்று அவர் கூறினார். இந்த திட்டங்கள் சுமார் 1,48,000 கோடி ரூபாய் மதிப்பிலானவை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பரௌனியில் சுத்திகரிப்பு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் முதன்மையானவை என்று அவர் கூறினார். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு திட்டங்களுடன் கிருஷ்ணா கோதாவரி படுகை திட்டத்தையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனமான ONGCயின் கிருஷ்ணா கோதாவரி ஆழ்நீர் திட்டத்தின் முதல் கச்சா எண்ணெய் டேங்கர் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் பல விரிவாக்க திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதையும் அவர் எடுத்துரைத்தார். ஹரியானாவில் உள்ள பானிபட் சுத்திகரிப்பு ஆலை மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தின் விரிவாக்கம், எத்தனால் ஆலை மற்றும் பானிபட் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஒரு வினையூக்கி ஆலை ஆகியவை இதில் அடங்கும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் ஆந்திராவில் விசாகப்பட்டினம் சுத்திகரிப்பு ஆலை நவீனமயமாக்கல் திட்டம், நகர எரிவாயு விநியோக கட்டமைப்பு திட்டம் போன்றவையும் விரிவுபடுத்தப்படுவதாக அவர் கூறினார். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்திய பெட்ரோலிய மற்றும் எரிசக்தி நிறுவனத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இப்போது இந்த திட்டங்கள் ஏன் முக்கியம் என்ற கேள்வி எழும் என்று அவர் கூறினார். இவை ஏன் முக்கியம் என்றால், நமது கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தேவைகளுக்கு ஏற்ப நம்மிடம் போதுமான அளவு உற்பத்தி இல்லை என்றார். நமது எரிசக்தி தேவைகளுக்கான இறக்குமதி சார்பை முடிந்தவரை குறைக்கும் நோக்கிலேயே இந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிருஷ்ணா கோதாவரி திருபாய் 6 எனப்படும் KGD6 என்பது நீண்ட காலமாக மேற்கொள்ளப்பட்ட திட்டப்பணி எனவும் இது எளிதான திட்டம் அல்ல என்றும் கூறினார். இதை உருவாக்க ONGCக்கு அதிக காலம், ஆற்றல் மற்றும் பணம் தேவைப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விலை நிர்ணயம் போன்றவை வெளிப்புற அம்சங்களை சார்ந்தது என்ற நிலையில் உள்நாட்டு உற்பத்தி நமக்கு உத்வேகத்தை அளிக்கும் என்றார். பொருளாதாரத்தில் மேலும் உயர இந்தியா எரிசக்தி தன்னிறைவு பெற்ற நாடாக மாற வேண்டும் என்று அவர் கூறினார். அதற்கு இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்றும், ஆனால் அதை நோக்கிய சரியான திசையில் இப்போது நாடு செல்கிறது என்றும் திரு உத்பல் பாஸ்கர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தொகுப்பாளர் ராஜேஷ் லேக், கிருஷ்ணா கோதாவரி படுகையில் கச்சா எண்ணெய் எடுக்கும் திட்டம் இந்தியாவின் எரிசக்தி துறையில் எந்த அளவு வரலாற்று சாதனை என்பதை தெரிந்து கொள்ள விரும்புவதாக கூறினார். இதுகுறித்து விளக்கமளித்த எரிசக்தி நிபுணர் திரு உத்பால் பாஸ்கர், இது சரியான திசையில் அமைந்த ஒரு சிறந்த திட்டம் என்றார். ஆனால் தற்போதைக்கு உடனடியாக இது இறக்குமதியை பெரிய அளவில் குறைக்காது என்றும் அவர் கூறினார். ஆனால் எதிர்காலத்தில் நல்ல பலன் உண்டு என அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர் ராஜேஷ் லேக், எரிசக்தி உற்பத்தி செய்வதற்கான நமது உள்நாட்டு வழிகளை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் தொடங்கி வைத்துள்ள இந்த திட்டங்களின் தாக்கங்கள் என்ன என்றும், எரிசக்தி துறையில் இந்தியாவின் தனிச்சிறப்பான முயற்சிகள் என்ன என்றும் தொகுப்பாளர் கேட்டார். இதற்கு பதிலளித்த எரிசக்தித்துறை நிபுணர் திரு உத்பால் பாஸ்கர், இந்த திட்டங்கள் முக்கியமாக எண்ணெய் சுத்திகரிப்பு கண்ணோட்டத்தில் அமைந்தவை என்றார். பிரதமர் உரையாற்றும்போது பரௌனி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை திட்டம் பற்றி குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். உலகின் எண்ணெய் சுத்திகரிப்பு மையமாக இந்தியா மாறுவதாக அவர் கூறினார். உலகளாவிய சுத்திகரிப்பு பிரிவில் இந்தியா ஒரு குறிப்பிடத்தக்க நாடாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஆகிய இரண்டிலும் நமக்கு குறிப்பிடத்தக்க திறன் உள்ளதாக அவர் கூறினார். மேலும் புவியியல் ரீதியாக இந்தியா அமைந்துள்ள விதம் இதை எளிதாக்குகிறது என்று அவர் குறிப்பிட்டார்.
உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டமைப்பை G20 உச்சிமாநாட்டில் இந்தியா அறிமுகப்படுத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார். இப்போது சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டமைப்பு முக்கியமானது என்று அவர் கூறினார். இந்தியா, அமெரிக்கா மற்றும் பிரேசில் ஆகியவை இதன் நிறுவன உறுப்பினர்கள் என்றும் 20க்கும் மேற்பட்ட நாடுகள் இதில் இணைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் இலக்கை அடைய மத்திய அரசு பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். முந்தைய இலக்கு 2030ஆம் ஆண்டாக இருந்தது எனவும், ஆனால் அந்த இலக்கை 2026ஆம் ஆண்டுக்குள் அடைய தற்போது திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிடம் சிறந்த உயிரி எரிபொருள் திட்டம் உள்ளது என்றும் அவர் கூறினார். தற்போது இந்தியா என்ன செய்தாலும் அந்த தாக்கம் துணைக்கண்டத்தில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் முக்கியத்துவம் பெறுவதாக திரு உத்பால் பாஸ்கர் குறிப்பிட்டார். விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் ராஜேஷ் லேக், நாட்டின் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் ஒட்டுமொத்த எரிசக்தி துறையில் இந்த திட்டங்களின் தாக்கம் என்னவாக இருக்கும் என்று வினா எழுப்பினார். இதற்கு பதிலளித்த எரிசக்தி நிபுணர் திரு உத்பால் பாஸ்கர், இதுபோன்ற ஒரு பெரிய திட்டங்கள் நாட்டில் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புக்கு பெரிய பங்களிக்கும் என்றார். பொருளாதார முன்னேற்றத்துக்கு எரிசக்தி மிகவும் முக்கியம் என்று அவர் கூறினார். இவை ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் நல்ல தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்றார். இந்தியா சுமார் 140 கோடி மக்களை கொண்ட நாடு எனவும், மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய இந்த திட்டங்கள் பங்களிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போது நாம் பசுமை பொருளாதாரத்தை நோக்கியும் முன்னேறி வருவதாக அவர் குறிப்பிட்டார். கார்பன் நடுநிலையை அடைய உறுதிபூண்டு இந்தியா செயல்படும் நிலையில் இவை அனைத்தும் இலக்கை அடைவதில் பங்காற்றும் என்றும், இதுபோன்ற முக்கியமான திட்டங்கள் மேலும் தேவை எனவும் திரு உத்பல் பாஸ்கர் தெரிவித்தார். விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் ராஜேஷ் லேக், பீகாரின் பெகுசாராவில் 13,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்திருப்பதை குறிப்பிட்டார். இதுகுறித்தும் சுருக்கமாக கூறுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து விளக்கமளித்த திரு உத்பால் பாஸ்கர், பெகுசாராய் திறமையான இளைஞர்கள் நிறைந்த பகுதி என்றார். பீகார் போன்ற ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட மாநிலம் முன்னேற வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். பீகாரில் இதுவரை போதுமான தொழிற்சாலைகள் இல்லை என்றும், அதை மாற்ற அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த திசையில்தான் இந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன என்று திரு உத்பால் பாஸ்கர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தொகுப்பாளர் ராஜேஷ் லேக், பீகார் மற்றும் நாட்டின் கிழக்கு பகுதிகள் வளமாக இருந்தபோது இந்தியா அதிகாரம் பெற்று திகழ்ந்தது என பிரதமர் கூறியதை நினைவு கூர்ந்தார். கிழக்கு பிராந்தியத்தில் பீகாரின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் தெரிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் தொடங்கி வைத்துள்ள இந்த வளர்ச்சி திட்டங்கள் இந்தியாவை உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக மாற்றுவதற்கு எந்த அளவு பங்களிக்கும் என்று அவர் கேட்டார். இதற்கு பதிலளித்த எரிசக்தித்துறை நிபுணர் திரு உத்பால் பாஸ்கர், வளர்ச்சி என்பது அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்த எரிசக்தித்துறை நிபுணர் திரு உத்பால் பாஸ்கர், வளர்ச்சி என்பது அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் என்றார். நாட்டின் ஒரு பகுதி மட்டுமே சிறப்பாக இருந்தால் அது முழுமையான வளர்ச்சி அல்ல என்று அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சமச்சீரற்ற நிலையால்தான் தொழிலாளர்களின் இடப்பெயர்வு போன்றவை நிகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். எனவே இதுபோன்ற திட்டங்கள் மூலம் சீரான வளர்ச்சியை உறுதி செய்து உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக மாற இந்தியா விரும்புகிறது என்று அவர் கூறினார். இது நிச்சயம் பலனளிக்கும் என்றும் திரு உத்பல் பாஸ்கர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எரிசக்தித்துறை நிபுணர் திரு உத்பல் பாஸ்கருக்கு நன்றி தெரிவித்து தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் விவாதத்தை நிறைவு செய்தார். நேயர்கள் இதுவரை கேட்டது, நாடு முழுவதும் 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தது குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான செய்திச் சுடர் நிகழ்ச்சி. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.